வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்துவது தொடர்பாக திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மோதல் தொடர்கிறது. இருதரப்பும் மாறி மாறி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். தமிழகத்தின் கல்வி அமைப்பு முறையை மாற்ற வேண்டாம் என கல்வி அமைச்சர் மகேஷ் கூறியிருந்தார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையின் வெற்றி குறித்து புள்ளி விவரங்களுடன் அவர் நீண்ட விளக்கம் கொடுத்தார். அதற்கு பதிலளித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக கல்வி அமைச்சர் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் எங்கே தவறு செய்கிறார் என்றால், தமிழகத்தில் 1835 சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கிறது என கடந்த மாதம் திமுக அரசு சொன்னது என்று அமைச்சர் மகேஷ் 1635 பள்ளிகள் என அதை குறைத்திருக்கிறார். மாநில பாடத்திட்டத்தில் மொத்தம் 1.09 கோடி மாணவர்கள் படிப்பதாக அமைச்சர் சொல்கிறார். ஆனால் 2023-24 பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட தகவலின்படி சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி, மெட்ரிகுலேஷன் மற்றும் மாநில பாடத்திட்டங்களின் கீழ் தனியார் பள்ளிகளில் மொத்தம் 56 லட்சம் மாணவர்களும், மாநில பாடத்திட்டத்தில் மட்டும் அரசு பள்ளிகளில் 53 லட்சம் மாணவர்களும் படிக்கின்றனர். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தனி சிலபஸில் படிக்கின்றனர். 11, 12ஆம் வகுப்பில்தான் அவர்கள் மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றனர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தனக்கு வசதியாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுடன் சேர்த்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 4498 மெட்ரிக் பள்ளிகள் உள்ளன. அதில் 30 லட்சம் பேர் படிக்கின்றனர். அவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டம் உள்ளது. எனவே மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் உள்பட மொத்தம் 45 லட்சம் மாணவர்களுக்கு 3 மொழிகளை படிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் சுமார் 50% மாணவர்களுக்கு 3 மொழி படிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது என்பது தெளிவாகிறது. மீதி உள்ள 50% மாணவர்கள் 2 மொழி மட்டும் படிக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். ஏன் இந்த பாசாங்குத்தனம்? திமுகவினர் நடத்தும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழ் கட்டாய மொழி பாடம் கிடையாது, விருப்ப பாடம் மட்டுமே. ஏன் இந்த இரட்டை நிலை? மாநில பாடத்திட்டம் சிறந்தது என்றால் திமுக எம்பி, எம்எல்ஏக்களின் பிள்ளைகள் மட்டும் எதற்காக தனியார் பள்ளிகளில் படிக்கின்றனர்? இவற்றையெல்லாம் திமுக புரிந்து கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும். இது 1960களின் காலம் இல்லை. காலம் மாறும்போது நமது கொள்கைகளும் மாற்றம் பெற வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு கொள்கையும் ஏழைகளுக்கு இன்னொரு கொள்கையும் வைத்துக் கொள்ள முடியாது. அப்படி செய்தால் தொடர்ந்து நாங்கள் உங்களை அம்பலப்படுத்துவோம். சம கல்வி என்பது எங்கள் உரிமை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.